தமிழகத்தில் கிராமங்கள் முதல் நகர் பகுதிகள் வரை அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் தேநீர் கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. சென்னையில் இந்த டீ கடைகளை குறிவைத்து ரசாயனம் கலந்த கலப்பட டீ தூள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாக உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினருக்கு புகார்கள் குவிந்தன. பிரபல நிறுவனங்களில் டீ தூள் பாக்கெட்டுகளை வாங்கும் டீ கடைக்காரர்கள் அதிக வண்ணம் வேண்டும் என்பதற்காக அதில் இந்த கலப்பட தேயிலையை கலந்து டீ தயாரித்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. டீ கடைகளில் பயன்படுத்தப்படும் தேயிலையை குளிர்ந்த நீரில் கலந்து பாருங்கள். நிறம் மாறினால் அது கலப்பட தேயிலை, நிறம் மாறவில்லை என்றால் அது தரமான தேயிலை என்று உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் சென்னையில் அரும்பாக்கம் செந்தில் நகர் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த கலப்பட தேயிலை தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தாமஸ் என்பவரது தேயிலை குடோனில் இருந்துதான் இதுபோன்ற ரசாயன கலப்பட தேயிலை பாக்கெட்டுகள் டீ கடைகளுக்கு பாதி விலைக்கு சப்ளை செய்யப்படுவது தெரிய வந்ததை அடுத்து அங்கு அதிரடியாக நுழைந்து சோதனையிட்டனர். அங்கிருந்த தேயிலை தூளை தண்ணீரில் போட்டு பரிசோதித்த போது தண்ணீரின் நிறம் மாறியது. அங்கிருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 35 டன் கலப்பட தேயிலை பறிமுதல் செய்யப்பட்டது. அங்குள்ள தேயிலையில் மனித உடலுக்கு கேடு விளைவிக்கும் 3 விதமான ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது மட்டமான 1 கிலோ டீ தூளில் 10 கிராம் டாட்ராசைன், ஹார்மோசைன், சன்செட் எல்லோ ஆகிய ரசாயனங்கள் கலக்கப்படுவதால் அந்த தேயிலை கலவையை பயன்படுத்தும் நபர்களுக்கு நாளடைவில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாமே பொட்டன்ஷியல் கார்சினோஜென்ஸ் தான். இதெல்லாம் பின்னாடி கேன்சர் வரக்கூடிய காசு பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இதை ரெகுலரா ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தாருன்னா புற்றுநோய் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. கலப்பட தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர் தாமஸிடம் நடத்திய விசாரணையில் அவர் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மட்டமான தேயிலையை டன் கணக்கில் வாங்கி வந்து அதில் ரசாயன கலவையை சேர்த்து மெரினா, ஹில்டாப், மவுண்டன் குளோரி போன்ற பெயர்களில் பாக்கெட்டுகளில் அடைத்து கடைகளுக்கு சப்ளை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. தாமஸ் ஏற்கனவே ஒருமுறை கலப்பட வழக்கில் சிக்கியவர் என்பதால் அவரது தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 3-4 வகையான ஃபுட் கலர்ஸ் அதை இந்த நல்ல டீ தூள்ல அதை மிக்ஸ் பண்ணிட்டு பேக் பண்ணிருக்காங்க. 3-4 பிராண்ட்ஸ்ல பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உணவு மாதிரி லிஃப்ட் பண்ண போறோம். 2-3 உணவு மாதிரி எடுக்க போறோம். அது உணவு பகுப்பாய்வகம் தஞ்சாவூருக்கு அனுப்ப போறோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ உணவு மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ இவர் ஏற்கனவே இந்த தவறை செஞ்சிருக்கனால இப்போ செகண்ட் டைம்ங்கிறதுனால இவரோட லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ண போறோம். சிங்கிள் டீயின் விலை 10 ரூபாய். விலை கொடுத்து புற்றுநோயை வாங்கிச் செல்லாமல் எச்சரிக்கையுடன் இருக்க கடைகளில் தரமான தேயிலை தான் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் வினோத்குமார். Download Moj.